வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் பர்வதராஜன் தன்னுடைய மகளுக்கு விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பற்றி கூற ஆரம்பித்தார். இனி பார்வதி, விநாயகர் சதுர்த்தி விரதமானது ஆவணி மாத பூர்வபட்சத்தில் வரும் சதுர்த்தி அன்று ஆரம்பித்து புரட்டாசி மாத சதுர்த்தி வரையில் இந்த விரதமானது கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த விரதம் ஆரம்பித்த நாளிலிருந்து முடிகின்ற நாள் வரைக்கும் ஆணை முகனை சில விதிமுறைகள் படி பூஜைக்க வேண்டும் என்றார். அது என்ன விதிமுறை என்றால் பார்வதி, விநாயகர் சதுர்த்தி விரதம் தொடங்குகின்ற நாளானது அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து கொண்டு தலைக்கு ஸ்நானம் செய்து வீட்டை மெழுகி மரப்பலகை ஒன்றை வைத்து அதன் மேல் கோலமிட வேண்டும். அதன் மீது வாழை இலையையோ அல்லது தாம்பலத்தையோ வைத்து அதன் மீது சிறிது பச்சரிசியை பரப்ப வேண்டும். பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றவும். அதன் பிறகு நூல் சுற்றி அலங்காரம் செய்யப்பட்ட கலசத்தில் சுத்தமான நீரை நிரப்பி மாவிலையை சுருகி அதன் நடுவில் தேங்காய் வைத்து பூரண கும்பத்தை தாம்பலத்தில் வைத்திருக்கும் அரிசியின் மீது வைக்க வேண்டும். இந்த கும்பத்திற்கு அருகே மண்ணாலான விநாயகர் சிலை ஒன்றையும் உலோகத்தினால் ஆன பிள்ளையார் சிலை ஒன்றையும் வைத்து தினமும் அரும்புல் சாத்தி ஓம் கணேசாய நம என்ற மந்திரத்தை 1008 முறை ஜெபிக்க வேண்டும். முனிவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் விரதம் ஆரம்பிக்கும் நாளிலிருந்து விரதம் முடியும் வரை உபவாசம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பால், பழம், அவல் போன்றவற்றை சாப்பிடலாம். அதுவும் முடியாதவர்கள் பூஜை தொடங்கும் நாள் அன்றாவது பிள்ளையாருக்கு பூஜை செய்து முடிக்கும் வரையில் விரதம் இருக்க வேண்டும். இவ்வாறு தினமும் பிள்ளையாருக்கு பூஜை செய்து முடித்த பிறகு சுமங்கலி பெண்களுக்கு பூ, மஞ்சள், குங்குமம் ஆகிய மங்கள பொருட்களையும் ஏழைகளுக்கு உணவு தருவதையும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதமானது முழுவதுமாக முடிந்த பிறகு அதற்கு மறுநாள் மண்ணாலான விநாயகரை மேலதாளங்களோடு எடுத்து சென்று ஆற்றிலோ அல்லது குளத்திலோ விட வேண்டும். அன்றைய தினம் ஏழைகள் அனைவரையும் வரவழைத்து அன்னதானம் வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும். விரதங்களிலே சிறந்ததான விநாயகர் சதுர்த்தி விரதத்தை ஒருவர் கடைபிடித்தால் அவரது எண்ணங்கள் யாவும் ஈடேறும் என்பது ஐதீகம். ஆகவே பார்வதி, நீ இந்த விரதத்தை கடைபிடித்து சிவனை அடையும் பேறு பெறுவாய் என்று கூறினார். அதன்படி பார்வதியும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து அதன் பயனாக சிவனை மணாளனாக அடைந்து இன்புற்றார். இவ்வாறாக சூத முனிவர் நைமி சாரண்ய முனிவர்களுக்கு சதுர்த்தி விரத மகிமை பற்றி எடுத்து கூறினார். சூத முனிவரே, இந்த விரதத்தை அனுஷ்டித்து வேறு யாரானும் பலன்களை பெற்றுள்ளனரா என்று நைமி சாரண்ய முனிவர்கள் சூத முனிவரிடம் கேட்டனர். அதை பற்றி சூத முனிவர் கூற ஆரம்பித்தார். அது என்ன என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.